பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். யோபு புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். யோபு 6ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 47 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. என் டேஸ் நிறுக்கப்பட்டு என் டேஸ் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும் என்று யோபு கூறினார். என் சஞ்சலம் நிறுக்கப்பட்டு என் நிர்பந்தமெல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால். யோபு 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. எது சொல்லி முடியாது என்று யோபு கூறினார். யோபுடைய துக்கம் சொல்லி முடியாது என்று யோபு 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 3. யோபின் சஞ்சலமும் நிர்பந்தமும் எதை பார்க்கிலும் பாரமாயிருந்தது? கடற்கரை மணலை பார்க்கிலும். யோபு 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 4. எது தனக்குள் தைத்திருக்கிறது என்று யோபு கூறினார்? சர்வ வல்லவரின் அம்புகள். யோபு 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 5. எது தன் உயிரை குடிப்பதாக யோபு கூறுகிறார்? சர்வ வல்லவரின் அம்புகளுடைய விஷம். யோபு 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 6. யோபுக்கு முன்பாக அணி அணியாய் நிற்பது எது? தேவனால் உண்டாகும் பயங்கரங்கள். யோபு 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 7. புல் இருக்கிற இடத்திலே டேஸ் கத்துமோ? காட்டு கழுதை கத்துமோ? யோபு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 8. தனக்கு டேஸ் இருக்கிற இடத்திலே எருது கதறுமோ? தனக்கு தீவனம் இருக்கிற இடத்திலே. யோபு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 9. ருசியில்லாத பதார்த்தத்தை எது இல்லாமல் சாப்பிட முடியாது? உப்பு இல்லாமல். யோபு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 10. எதில் சுவை இல்லை? முட்டையின் வெள்ளைக்கருவில். யோபு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 11. யோபுக்கு அரோசிகமான போஜனம் போல் இருந்தது எது? தன் நண்பர்களின் வார்த்தைகள். யோபு 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 12. யோபின் நண்பர்களுடைய வார்த்தைகளை தொடமாட்டேன் என்றது எது? யோபுடைய ஆத்துமா. யோபு 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 13. எது தனக்கு அருளப்பட்டால் நலமாயிருக்கும் என்று யோபு கூறினார்? தன் மன்றாட்டு அருளப்பட்டால் நலமாயிருக்கும் என்று. யோபு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 14. எதை தேவன் தனக்கு தந்தால் நலமாயிருக்கும் என்று யோபு கூறினார்? தான் வாஞ்சிப்பதை. யோபு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம்.
கேள்வி எண் 15. தேவன் என்னை டேஸ் சித்தமாகி தம்முடைய கையை நீட்டி என்னை துண்டித்து போட்டால் நலமாயிருக்கும் என்று யோபு கூறினார். தேவன் என்னை நொறுக்க சித்தமாகி. யோபு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 16. யோபு எதை மறைத்து வைக்கவில்லை? பரிசுத்தருடைய வார்த்தைகளை. யோபு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 17. என்னை தப்ப விடாத டேஸிலே மறத்திருப்பேன் என்று யோபு கூறுகிறார். நோவிலே. யோபு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 18. நான் காத்து கொண்டிருக்க என் டேஸ் எம்மாத்திரம் என்று யோபு கூறுகிறார். என் பலன் எம்மாத்திரம் என்று கூறுகிறார். யோபு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 19. என் டேஸ் நீடித்திருக்க பண்ண என் டேஸ் எப்படிப்பட்டது என்று யோபு கூறினார். என் ஜீவனை நீடித்திருக்க பண்ண என் முடிவு எப்படிப்பட்டது என்று யோபு கூறினார். யோபு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 20. எது தன்னை விட்டு நீங்கியதாக யோபு கூறுகிறார்? சகாயம் தன்னை விட்டு நீங்கியதாக யோபு கூறுகிறார். யோபு 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்படுபவரா நீங்கள்? வேத வசனங்களை கற்றுக்கொள்ள நினைப்பவரா நீங்கள்? அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 21. என் பலன் டேஸின் பலனோ என் டேஸ் வெண்கலமோ என்று யோபு கூறுகிறார். என் பலன் கற்களின் பலனோ என் மாம்சம் வெண்கலமோ என்று யோபு கூறுகிறார். யோபு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 22. யாருக்கு அவனுடைய சிநேகிதனால் தயை கிடைக்க வேண்டும்? உபாதிக்கப்படுகிறவனுக்கு. யோபு 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 23. எவன் சர்வ வல்லவருக்கு பயப்படாதே போகிறான்? உபாதிக்கப்படுகிறவனின் சிநேகிதன். யோபு 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 24. தன் சகோதரர் எதை போல மோசம் பண்ணுகிறார்கள் என்று யோபு கூறினார்? காட்டாறு போல. யோபு 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி 25. யோபுடைய சகோதரர் எதை போல கடந்து போகிறார்கள்? ஆறுகளின் வெள்ளத்தை போல. யோபு 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி 26. ஆறுகள் எவைகளால் கலங்கலாகின்றன? குளிர்கால பனிக்கட்டியினாலும் அதில் விழுந்திருக்கிற உறைந்த மழையினாலும். யோபு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி 27. ஆறுகள் டேஸ் கண்டவுடனே உருகி வற்றி டேஸ் பட்டவுடனே தங்கள் ஸ்தலத்தில் உருவழிந்து போகின்றன. உஷ்ணம் கண்டவுடனே அனல் பட்டவுடனே. யோபு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி 28. எவைகள் இங்கும் அங்கும் பிரியும்?
ஆறுகளுடைய வழிகளின் போக்குகள். யோபு 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 29. ஆறுகள் டேஸிலே பரவி ஒன்றும் இல்லாமற் போகும். விருதாவிலே பரவி. யோபு 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 30. டேஸ் பயணக்காரர் தேடி டேஸின் பயண கூட்டங்கள் ஆறுகள் மேல் நம்பிக்கை வைக்கும். தேமாவின் பயணக்காரர் தேடி சேபாவின் பயண கூட்டங்கள். யோபு 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 31. யோபுடைய நண்பர்கள் எதை கண்டு பயப்பட்டனர்? யோபின் ஆபத்தை கண்டு. யோபு 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 32. நீங்களும் இப்பொழுது ஒன்றுக்கும் உதவாமற் போனீர்கள், யார் யாரிடம் கூறியது? யோபு தன் நண்பர்களிடம். யோபு 6ஆம் அதிகாரம் 1 மற்றும் 21ஆம் வசனங்கள். கேள்வி எண் 33. ஆறுகள் மட்டும் வந்து கலங்கி போகிறவர்கள் யார்? தேமாவின் பயணக்காரர், சேபாவின் பயண கூட்டங்கள். யோபு 6ஆம் அதிகாரம் 19 மற்றும் 20 வசனங்கள். கேள்வி எண் 34. எனக்கு டேஸ் பண்ணுங்கள், நான் மௌனமாயிருப்பேன் என்று யோபு கூறினார். எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாயிருப்பேன் என்று. யோபு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 35. டேஸ் கைக்கு என்னை நீங்களாக்கி மீட்டு விடுங்கள் என்று யோபு சொன்னதில்லை. வல்லடிக்காரரின் கைக்கு. யோபு 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 36. எதில் வல்லமை உண்டு? செம்மையான வார்த்தைகளில் வல்லமை உண்டு. யோபு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 37. உங்கள் டேஸினால் காரியம் என்ன என்று யோபு தன் சிநேகிதரிடம் கேட்டார். உங்கள் கடிந்து கொள்ளுதலினால் காரியம் என்ன என்று. யோபு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 38. யோபுவின் சிநேகிதர் எதை யோசிப்பதாக யோபு கூறுகிறார்? கடிந்து கொள்ள வார்த்தைகளை யோசிப்பதாக. யோபு 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 39. யோபின் சிநேகிதர் எவைகளை காற்றிலே விட்டு விடுகின்றனர்? நம்பிக்கையற்றவனுடைய வார்த்தைகளை. யோபு 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 40. தன் சிநேகிதர் யார் மேல் விழுவதாக யோபு கூறுகிறார்? திக்கற்றவன் மேல் விழுவதாக யோபு கூறுகிறார். யோபு 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி 41. உங்கள் சிநேகிதனுக்கு டேஸ் வெட்டுகிறீர்கள் என்று யோபு தன் சிநேகிதரிடம் கூறினார். படுகுழியை வெட்டுகிறீர்கள் என்று. யோபு 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி 42. உங்களுக்கு சித்தமானால் என்னை நோக்கி பாருங்கள், யார் யாரிடம் கூறியது? யோபு தன் சிநேகிதரிடம். யோபு 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி 43. மனம் திரும்பும் போது எது காணப்படாதிருக்கும்? அக்கிரமம். யோபு 6ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி 44. திரும்புங்கள், என் டேஸ் அதிலே விளங்கும் என்று யோபு கூறினார். என் நீதி அதிலே விளங்கும் என்று. யோபு 6ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி 45. யோபின் நாவில் எது இல்லை? அக்கிரமம். யோபு 6ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம்.
கேள்வி 46. என் வாய் டேஸ் பகுத்தறியாதோ என்று யோபு கூறினார். ஆகாதவைகளை பகுத்தறியாதோ என்று. யோபு 6ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி 47. என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நான் பொய் சொல்லுகிறேனோ என்று உங்களுக்கு டேஸ் விளங்கும் என்று யோபு தன் சிநேகிதரிடம் கூறினார். பிரத்யட்சமாய் விளங்கும் என்று. யோபு 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.